Dear teachers, welcome to JS and English Learning. We are with Unit 9 of the revised PGTRB syllabus, and we are discussing English language teaching, the approaches, methods, and techniques. That is what we are going to discuss. And we are with the lexical approach. Alexis abdinawe word in இருக்கும். Alexis nave word. அப்ப what is the focus of lexical approach அப்படின்னா lexical approach is a method of language teaching which emphasizes the importance of lexis. Importance of lexis na importance of vocabulary. இங்க main focus mastering vocabulary தான். In what form? In the form of chunk. Chunkனா ஒரு செட்டா அப்படியே வேர்ட்ஸை உள்ள கொண்டு போறது நம்முடைய டிக்ஷனரிக்குள்ளார மென்டல் மைண்ட் டிக்ஷனரிக்குள்ளார கலெக்ஷன்ஸ் அண்ட் ஃபார்முலேயிக் எக்ஸ்பிரஷன்ஸ். ஓகே, அண்ட் ஹியர் there is a famous statement. அந்த ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும், பட் சும்மா அந்த ஸ்டேட்மெண்ட் யாரோடதுன்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் பண்ற அளவுக்கு தெரிஞ்சுக்கோங்க. லாங்குவேஜ் கன்சிஸ்ட் ஆஃப் கிராமட்டிக்கலைஸ்டு லெக்சிஸ், நாட் லெக்சிக்கலைஸ்டு கிராமர். கிராமட்டிக்கல் லெக்சிஸ் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு மைக்கேல் லூயிஸ் சொல்லி இருக்கிறாரு. அப்போ வாட் இஸ் த மீனிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா, vocabulary patterns are the foundation of fluent communication. இதுதான் மெயின் ஃபோக்கஸ். vocabulary pattern இதுதான் நமக்கு மெயின் ஃபோக்கஸ்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த பர்டிகுலர் மெத்தடை யாரு பாப்புலரைஸ் பண்ணது அப்படின்னா, it was developed and popularized by Michael Lewis in the 1990s. And இது எந்த linguistic குரூப்புக்குள்ளார வருது அப்படின்னா, it is part of corpus linguist. corpus அப்படின்னாவே சங்குன்னு அர்த்தம். the corpus linguist அதுக்குள்ள வருது. And it heavily relies on prefabricated language chunks. சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, பெரிய பெரிய டேர்ம்ஸா இருக்கு. ஏற்கனவே prefabricated ஆல்ரெடி கிரியேட்டட் சங்க். ரைட், இதுல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, we need to master vocabulary. இதுல கீ திங்கர் அப்படின்னு சொன்னீங்கன்னா இவர் தான் கீ திங்கர். யாரு? மைக்கேல் லூயிஸ். அவருடைய மெயின் புக் என்ன, அவர் எந்த நேஷனல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் பிரிட்டிஷ் லிங்குவிஸ்ட் அண்ட் லாங்குவேஜ் ட்ரெயினர். இவர் வந்து ஒரு புக்கை ஒன்று ஆத்தர் பண்ணியிருக்கார். அந்த புக்குடைய டைட்டில் வந்து த லெக்சிக்கல் அப்ரோச் இன் த இயர் 1993. அண்ட் ஹி காயின்ட் த ஐடியா கிராமட்டிக்கலைஸ்டு லெக்சிஸ். இந்த மாதிரி விஷயங்கள் கொஸ்டினா கேட்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. Who coined the idea of grammaticalized lexis? Answer என்ன டீச்சர்ஸ்? மைக்கேல் லூயிஸ். அவ்வளவுதான். சரி, இதுல கீ பிரின்சிபல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிராமர் வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் சார். எதை நம்ம ஃபர்ஸ்ட் கத்துக்கணும் அப்படின்னா, ஃப்ரேஸ் கத்துக்கணும். ஃப்ரேஸ்னா குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் which communicate some meaning but not the whole grammatical structural meaning. அதே நேரத்தில் கலெக்ஷன் அப்படின்னா ஒரு ஏரியா, இப்போ நம்ம எடுத்துக்கணும் ஸ்கூல் அப்படின்னு எடுத்துக்கணும்னா, இந்த ஸ்கூலோட ரிலேட்டடாக என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் வருமோ அதெல்லாம் ஒரு கலெக்ஷன், ஒரு மீனிங் ஃபீல்டில் வரக்கூடிய வேர்ட்ஸ். ஓகே, அந்த மாதிரி விஷயம். அதே மாதிரி ஃபிக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் இதெல்லாமே நம்ம மாஸ்டர் பண்ணணும். அப்புறம் கிராமரை பார்த்துக்கலாம், கிராமர் ரூல்ஸ் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, அண்ட் அக்கார்டிங் டு வாட் இஸ் லெக்சிக்கல் ஸ்கூல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃப்ளூவன்ட் ஸ்பீச் இஸ் மேட் ஆஃப் காமன் பேட்டர்ன். ஒரு ஃப்ளூவன்ட் ஸ்பீக்கர் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பேட்டர்ன் ஆஃப் எக்ஸ்பிரஷன்ஸ் பயன்படுத்துவாங்க, ப்ரீ ஃபேப்ரிகேட்டட் ஃப்ரேசஸ் பயன்படுத்துவாங்க. இதுக்கு அவங்க இன்புட்டா எடுத்துக்கிட்டது என்ன அப்படின்னா, அத்தன்டிக் டெக்ஸ்ட். அத்தன்டிக்னா that which is very strongly established, அதுதான் அத்தன்டிக்னு சொல்றோம். அப்ப புக்ஸ் ஆர் அத்தன்டிக் டெக்ஸ்ட் which you can rely on. நம்பலாம். நீங்க நெட்டில் இருக்கிற சோர்ஸ் எல்லாத்தையும் நம்பலாமா அப்படின்னா நம்ப முடியாது. ஏன் அப்படின்னா, சில நேரங்களில் அதெல்லாம் ஓப்பன் சோர்ஸாக வச்சிருந்தாங்கன்னா அவங்களே எடிட் பண்ணலாம். நான் கூட வந்து விக்கிபீடியாவை எடிட் பண்ணலாம், அதுக்கு ஆப்ஷன் வச்சிருக்காங்க. அப்போ விக்கிபீடியா கேன் பி ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் பட் நாட் அன் அத்தன்டிக் ரெஃபரன்ஸ் மெட்டீரியல். Are you there with me, teachers? You can also contribute. Is the information clear? Now, before practicing என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, the learners need to notice the pattern in real language use before trying to produce them. ரெண்டாவது, இங்க fluency through exposure
இப்போ நம்ம ஒரு விஷயம் கத்துக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன பண்ணணும்? நம்ம we should be first exposed to certain things. இதுல what are the lessons, how does it look like அப்படிங்கும்போது நம்ம அத்தன்டிக் டெக்ஸ்ட் எடுத்துக்கணும். அப்புறம் டீச்சர் என்ன பண்ணுவாங்க, அதுல இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் அவங்க ஹைலைட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, அதற்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்ளீட் த கேப் ஃபில்லிங் எக்ஸசைஸ், மேட்சிங் எக்ஸசைஸ் ஆர் ரெக்கார்டிங் டாஸ்க் வித் சங்க். அண்ட் தென் என்ன ஆகும், த லேர்னர் ரைட் ஆர் ஸ்பீக் யூசிங் டார்கெட் ஃப்ரேசஸ் இன் த கான்டெக்ஸ்ட். அதற்கப்புறம் emphasis will be on noticing language and building vocabulary notebook or phrase. இது எல்லாமே இதுல வருது, லெக்சிக்கல் அப்ரோச்ல வருது. அண்ட் நவ் ஓகே, எக்ஸாம்பிள் ஆஃப் லெக்சிக்கல் சங்க். நம்ம லெக்சிக்கல் சங்க்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, வாட் இஸ் இட் அப்படிங்கும்போது கலெக்ஷன்ஸ் லைக் ஓகே, மேக் அ மிஸ்டேக், ஸ்ட்ராங் காஃபி, இதெல்லாம் நீங்க போட்டீங்கன்னா நெட்ல நிறைய கிடைக்கும். ஆனா இவ்வளோ டெக்னிக்கலா கேட்க மாட்டாங்க, ஜஸ்ட் கெட் டு நோ இட். இதுல அட்வான்டேஜ் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, this lexical approach builds fluency by mirroring how native speakers use the language. நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் என்ன மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படியே நம்ம எடுத்துக்குவோம், ஃப்ரேசஸ் எல்லாம் எடுத்துக்குவோம். அடுத்தது இங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேர்ட் ஃபார் வேர்ட் டிரான்ஸ்லேஷன். ஒரு வேர்டு எடுத்துக்கோ, ஒரு சென்டென்ஸ்ல இருக்குன்னா ஐ வென்ட் டு த சினிமா, அப்படியே தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணும்போது ஐனா நான், வென்ட் டு போனேன் சினிமாவுக்கு அப்படின்னு போடும்போது கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் மாறும். அப்ப இங்க என்ன பண்ணுவாங்க, வேர்ட் பை வேர்ட் டிரான்ஸ்லேஷன் இல்லாம ஒரு ஃபுல் சங்கை எடுத்து அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. ஒரு பிளாக்கா எடுத்துக்கிறது, இன்ஸ்டெட் ஆஃப் சிங்கிள் வேர்டு டிரான்ஸ்லேஷன், பிளாக் அப்படியே பிளாக்கை மைண்ட்ல எடுத்து அப்படியே திங்க் பண்ணி அதை அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம், டிரான்ஸ்லேட் பண்றது. அது இங்க வந்து லெக்சிக்கல் அப்ரோச்ல வரும். அடுத்தது என்ஹான்சிங் லிசனிங் அண்ட் ரீடிங் ஸ்கில் த்ரூ சங்க் ரெக்கக்னிஷன். அப்படின்னா ஒரு பேராகிராஃப் எடுக்கிறோம் அப்படின்னா அதுல ஒவ்வொரு சென்டென்ஸையும் மீனிங் புரிஞ்சுக்கிறது ஒரு டைப்பு. கம்ப்ளீட்டா ஒரு பேராகிராஃப் உடைய மீனிங்கை கிராஸ் பண்றது, அதுதான் லெக்சிக்கல் அப்ரோச். ஓகேவா? லிமிடேஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க எக்ஸ்பிளிசிட் கிராமர் இன்ஸ்ட்ரக்ஷன் இல்ல. அடுத்தது அசஸ்மெண்ட், ஃபார்மல் அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது இதுல நடக்காது சார், அதனால இது அவ்வளவு தூரம் ஒத்து வராது அப்படின்ட்டாங்க. ஓகே, அடுத்தது இட் ரிக்வயர்ஸ் எக்ஸ்டென்சிவ் எக்ஸ்போஷர் டு அத்தன்டிக் லாங்குவேஜ் which can be hard in low resource context. அப்படின்னா நமக்கு வந்து நிறைய கேட்ஜெட்ஸ் இருக்கணும், அது கேட்ஜெட்ஸ் இருக்கும்போது தான் அத்தன்டிக் சோர்ஸுக்கு நமக்கு ஆக்சஸ் இருக்கும். அப்ப அத்தன்டிக் சோர்ஸுக்கு ஆக்சஸ் இல்லாத இடங்கள்ல இது பயன்படாது. அதே நேரத்துல அந்த டீச்சர்ஸ் வந்து நல்ல ட்ரெயின்டா இருக்கணும், அவங்களுக்கு நிறைய மெட்டீரியல் எக்ஸ்போஷர் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இது ரியலி கஷ்டம் சார் அப்படின்றாங்க. Did you understand all these things, teachers? இதுக்கு அடுத்தது இது வரைக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா the focus is on the cognition. Cognition மைண்ட் ஓரியன்டா. இப்போ என்ன பண்ண போறாங்கன்னா the focus is moving on to the humanist methods. என்ன அப்படின்னா நம்ம லேர்னர் வந்து ஹைலி லேர்னர் சென்ட்ரிக் மெத்தட், அதுக்கு மூவ் ஆக போறோம். என்ன அப்படின்னா ஒரு லேர்னரை வந்து சிம்பிளா மைண்டுன்னு மட்டும் யோசிக்காதீங்க. லேர்னர் இஸ் அ பண்டில் ஆஃப் ஃபீலிங்ஸ், இமோஷன்ஸ் அண்ட் ஹி இஸ் த ஹோல் பாடி. அப்ப இது எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு மெத்தடை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு வந்த மெத்தடு தான் ஹியூமனிஸ்டிக் மெத்தட்ஸ். வாட் ஆர் ஹியூமனிஸ்டிக் மெத்தட்ஸ் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணி அதுக்கு கீழே என்னென்ன ELT மெத்தட் இருக்குன்னு பார்ப்போமே. Are you there, teachers? ஓகே, அடுத்தது ஹியூமனிஸ்டிக் மெத்தட் அப்படின்னா the whole person has to be taken into consideration, not just the mind. அதனால என்ன சொன்னாங்கன்னா ஒரு ஹியூமனிஸ்டிக் மெத்தட்ல லாங்குவேஜ் டீச்சிங் should incorporate the whole person, not the intellect alone or the linguistic ability alone. அவங்களோட இன்டெலிஜென்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன பண்ணாங்க, இன்டெலிஜென்ஸ் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, லிங்குவிஸ்டிக் எபிலிட்டியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. the whole person has to be taken into consideration.
அதுக்கு அதுக்கு தான் ஒரு அழகான கோட்டு கொடுத்துருக்காங்க. இட் இஸ் ஃப்ரம் ஹியூமனிஸ்டிக் educators. Language learning should nourish both the communication and the human spirit. அப்ப இந்த மெத்தட்ல ரொம்ப முக்கியமா எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா, they gave importance to things like empathy, respect, personal meaning, learner autonomy. எதுக்கு அப்படின்னா, to create a safe, supportive and emotionally engaging classroom environment. இதுல ரொம்ப முக்கியமான thinkers யார் யாரு, எங்க இருந்து சார் இது வந்தது அப்படின்னா, this particular method came from humanistic psychology. ஹியூமனிஸ்டிக் சைக்காலஜிஸ்ட் ரொம்ப முக்கியமானவர்கள் இருக்காங்க. அதுல ரொம்ப முக்கியமானவர் யார் அப்படின்னா, கார்ல் ரோஜர்ஸ். இவர் வந்து லேர்னர் சென்டர்ட் எஜுகேஷனை பத்தி நிறைய பேசியிருக்கிறாரு. அடுத்தது ஆப்ரஹாம் மாஸ்லோ, நீங்க படிச்சிருப்பீங்க. ஆப்ரஹாம் மாஸ்லோ எதுக்கு ஃபேமஸ்? ஆப்ரஹாம் மாஸ்லோ நீட்ஸ் பத்தி பேசியிருப்பார் இல்லையா? a man who spoke about needs. என்ன அது? ஆப்ரஹாம் மாஸ்லோ எஜுகேஷன் சைக்காலஜி சொல்லி கொடுத்துருப்பாங்களே டீச்சர்ஸ், அந்த பக்கத்தையும் கொஞ்சம் பாருங்க. அது என்ன அப்படின்னு கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க எஜுகேஷன் சைக்காலஜியை. Now we move on to Howard Gardner, who spoke about multiple intelligence. இவங்களுடைய பங்களிப்பிலிருந்து வந்தது தான் ஹியூமனிஸ்டிக் மெத்தட்ஸ். ஆர் யூ தேர் டீச்சர்ஸ்? அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய எஜுகேஷனிஸ்ட் திங்கர்ஸ் இருக்காங்க. அதுல ரொம்ப முக்கியமானது காலப் கெட்டிக்னோ, அப்புறம் what to say ஜார்ஜியோ லொசானோ, சார்ல்ஸ் கரான் அண்ட் ஏர்ல் ஸ்டிவிக். இவங்க எல்லாருமே முக்கியமான ஃபிகர்ஸ். இதுல அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் என்னன்னு சொல்லிடுவோமே. சார்ல்ஸ் கரன் அவரு ஒரு மெத்தடை வந்து ப்ரப்போஸ் பண்ணாரு, தட் இஸ் கால்ட் கம்யூனிட்டி லாங்குவேஜ் லேர்னிங் மெத்தட். இந்த கம்யூனிட்டி லாங்குவேஜ் லேர்னிங் மெத்தட்ல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டீச்சர் ஆஸ் அ கவுன்சிலர். இது வரைக்கும் டீச்சர் வந்து இன்ஸ்ட்ரக்டர் தான். ஆனா இங்க முதல் முறை என்ன சொன்னார்னா, we should counsel the students. அவனுடைய சைக்கலாஜிக்கல் நீட், அவருடைய இமோஷனல் நீட்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும், அவங்க கூட உட்காரணும், அக்கம்பனி பண்ணணும், அவனை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. Are you there with me, teachers? Then the students should support each other in a safe group setting. அது வந்து பியர் கவுன்சில் அப்படிங்கிற மாதிரி வரும். அடுத்தது காலப் கெட்டிக்னோ அப்படிங்கிறவரு ஒரு மெத்தடை வந்து ப்ரொபோஸ் பண்ணார் லாங்குவேஜ் லேர்னிங். இட் இஸ் கால்ட் த சைலண்ட் வே. ஓகே, இதுல வந்து டீச்சர் வந்து ரொம்ப கம்மியா தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்களே டிஸ்கவர் பண்ணுவாங்க. தே எக்ஸ்ப்ளோர் அண்ட் பில்ட் நாலேஜ். அதற்கு அடுத்தது ஜார்ஜியோ லுசென்னோ, இவர் வந்து சஜஸ்டோபீடியா அப்படிங்கிற ஒரு மெத்தடை வந்து ப்ரொபோஸ் பண்ணாரு. இப்போ இவ்வளவும் நம்ம படிக்க வேண்டியது இருக்கு டீடைலிங்கோட. சஜஸ்டோபீடியா அதை வந்து ப்ரொபோஸ் பண்ணது யாரு? இவர் என்ன சொன்னார்னா, நம்ம சஜஸ்ட் மட்டும் பண்ணா போதும். டீச்சருடைய ஜாப் வந்து என்னன்னா, ஹஸ் டு சஜஸ்ட். அவருக்கு ஒரு நல்ல அட்மாஸ்பியரை உருவாக்கி கொடுக்கணும், ஒரு ரிலாக்ஸ்ட் என்வாயரன்மெண்ட், ஒரு மியூசிக் போடணும், அப்புறம் பாசிட்டிவ் சஜஷன்ஸ் கொடுக்கணும், அண்ட் என்ன பண்ணணும், we should reduce affective filter, and then அவனே கத்துக்குவான் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஏர்ல் ஸ்டிவிக், he gave a method called humanistic ELT advocate. Humanistic ELT, and he is the advocate for that. என்ன பண்ணாரு அப்படின்னா, he emphasized trust, personal relevance and human side of language learning. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, learner centric approach ஹையஸ்ட் ரேஞ்சு கொண்டு போனாங்க. லேர்னர் தான் அவனுடைய ஃபீலிங்ஸ், அவனுடைய நீடு, அவனுடைய இன்ட்ரெஸ்ட், இது எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்ம லாங்குவேஜ் மெத்தடாலஜி, அந்த பெடகஜியை உருவாக்கணும். அப்புறம் ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து எப்படி என்கேஜ் பண்ணணும் அப்படின்னா, அவனுடைய பாசிட்டிவ் இமோஷன்ஸை ட்ரிகர் பண்ணணும், அதே நேரத்தில் அவனுடைய ஆங்ஸைட்டியை ரெடியூஸ் பண்ணணும். ரெண்டாவது, we should focus on the whole person. எல்லா டொமைனையும் டச் பண்ணணும். காக்னிட்டிவ் டொமைன், எமோஷனல் டொமைன், சைக்கோமோட்டர் டொமைன் எல்லாத்தையும் டச் பண்ணணும். அடுத்தது ரொம்ப முக்கியமானது, we should ensure the trust and safety of the students. அங்க அவனுக்கு த்ரெட்டையே அவன் ஃபீல் பண்ணக்கூடாது. அடுத்தது, we need to encourage the students to explore their personal ideas, experiences and identity. அப்போ
ரொம்ப முக்கியமானது என்னன்னா அட்மாஸ்பியர், அப்புறம் பியர் கொலாபரேஷன், அப்புறம் டாபிக் ரிலேட்டட் டு த செல்ஃப், இமோஷன், வேல்யூஸ், ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அது இருக்கணும். அப்புறம் முக்கியமான ஆக்டிவிட்டி இதுதான் நமக்கு ஃபோக்கஸாக கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஷேரிங் பர்சனல் ஸ்டோரி, ரோல் பிளே வித் இமோஷனல் டெப்த், குரூப் டிஸ்கஷன். இது எல்லாம் எந்த அப்ரோச்ல இருந்தது அப்படின்னா, என்ன அப்ரோச்ல இருந்தது? ஹியூமனிஸ்டிக் அப்ரோச்ல இருந்தது. அப்ப டீச்சருடைய ரோல் என்னவா இருந்தது அப்படின்னா மாறியது. இது வரைக்கும் இன்ஸ்ட்ரக்டரா இருந்தாரு, டீச்சர் இன்னைக்கு ஃபெசிலிட்டேட்டரா மாறிட்டாரு, கைடா மாறிட்டாரு, கவுன்சிலரா மாறிட்டாரு. நாட் அன் அத்தாரிட்டேட்டிவ் ஃபிகர். ஓகே, அப்போ இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. சரி, இதுல அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நம்ம என்ன சொல்றோம், the whole person is taken into consideration. அதனால அவனுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும், அவனுடைய செல்ஃப் இமேஜ் இன்க்ரீஸ் ஆகும், அவனுடைய தன்னை பத்தியே அவன் நினைக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து இம்ப்ரூவ் ஆகும், அவனுடைய மோட்டிவேஷன் லெவல் ரொம்ப அதிகமா இருக்கும். அதே நேரத்தில் ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப பர்சனலா என்ன பண்ணுவான், they will get connected to the language. Their anxiety level is reduced and the students will come out of their shell. அந்த ஷையா இருக்கிறவங்கலாம் வெளியில வருவாங்க, ஆங்ஷியஸா இருக்கவங்கலாம் வெளியில வந்து நல்லா பேசுவாங்க. அப்ப அவங்களுடைய சோஷியல் ஸ்கில் டெவலப் ஆகும், எம்பத்தி டெவலப் ஆகும். எம்பத்திங்கன்னா ஃபீலிங் ஃபார் அதர்ஸ் as if it is their own problem. அடுத்தது இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்ன ஆகும், இம்ப்ரூவ் ஆகும். அதே நேரத்தில் அந்த 4 ஸ்கில்ஸ் தனித்தனியா இருந்தது, அது எல்லாமே இன்டகிரேட் ஆகி அந்த 4 ஸ்கில்லையும் அவன் இம்ப்ரூவ் பண்ணிக்குவான். ஆனா லிமிடேஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கேயும் பாத்தீங்கன்னா அந்த கிராமர், அந்த கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சருக்கு நம்ம பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. ரெண்டாவது, இந்த ஹியூமனிஸ்ட் அப்ரோச் அப்படிங்கிறது ரொம்ப டைம் எடுக்கும். அவனை புரிஞ்சுக்கிட்டு அவனை வந்து அந்த ஒரு ஷெல்லுல இருந்து வெளியில கொண்டு வந்து, அவனுடைய கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து அவனை வெளியில கொண்டு வந்து, பயத்துல இருந்து வெளியில கொண்டு வந்து டைம் கன்சியூம் ஆகும். இப்படி டைம் கன்சியூம் ஆகுறதுனால எங்க வந்து பயன்படாது, எக்ஸாம் ட்ரிவன் கான்டெக்ஸ்டுக்கு இது பயன்படவே படாது, லார்ஜ் கிளாஸ் ரூம் செட்டப்புக்கு பயன்படாது. ரெண்டாவது, ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்க ரொம்ப க்ளோஸா போய் அவன்கிட்ட பேசி அவனுடைய பர்சனல் லைஃப் கேட்டீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான், ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவான். அப்ப அங்க வந்து இங்க கொஞ்சம் என்ன ஆகும், முட்டிக்கும். அடுத்தது, நமக்கு ஹைலி ட்ரெயின்டு டீச்சர்ஸ் தேவைப்படுவாங்க. நல்ல கவுன்சிலிங் ஸ்கில்ஸ் உள்ள, கைடன்ஸ் கவுன்சிலிங் நல்லா தெரிஞ்ச டீச்சர்ஸால மட்டும்தான் ஒரு ஸ்ட்ராங் இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். அதான் அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன இண்டிவிஜுவல் மெத்தட்ஸ் இருக்குன்னு நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். டீச்சர்ஸ், ஹேவ் யூ எனி டவுட்ஸ் ஹியர் டீச்சர்ஸ்? ஏதாவது இருந்தால் நம்ம அதை கிளாரிஃபை பண்ண முயற்சி பண்ணுவோம்.